ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேஜிபி அனிமேல என்ன பார்க்க போகிறோம்னா, பேட்டில் ஆஃப் தி டைனோசர் 196 எபிசோட். லேட்டஸ்டான எபிசோட் வந்து போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு சாரி. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் எப்பயும் ஒரு வாய்ஸ் வந்து போன எபிசோட் எல்லா விஷயத்தையும் சொல்லி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே ஒரு பாலைவனம் மாதிரி இருக்க இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு ஃபேஷியல் பத் கிரியேட் ஆகுது. அந்த இடத்துல இப்போ ஜியானும் கூசனோரும் வந்து வெளில பிச்சுட்டு வராங்க. அந்த டைம் ஜியான் சொல்கிறாரு, இந்த ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீடோட ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே ஸ்பீடில் போனால் நம்ம இடத்துக்கு வந்து ஆஃப் டேல ரீச் ஆகிடலான்னு. அகும் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஏற்றி நம்ம போகலாம்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஸ்பீட் ஏற்றி போயிட்டுருக்காங்க. அப்டேட் பண்ணி அங்கே ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தா அங்கே ஏதோ ஸ்டோன் மார்க் அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பார்த்து இங்கே அங்கே வேகமாக எடுத்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுங்களும் ஒரு வழியாக வந்து அங்கே இருக்க டீமன் 5 ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டீம் லீடர் சொல்கிறான், ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் முதல்ல டெலிவரி கொடுத்து இன்னொரு லைன்ஸ் கூட ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் பார்த்தா காற்றெல்லாம் அப்படியே புழுதி மாதிரி மாறுது, கருப்பு கலர் புகை மட்டும் வருது. அப்படின்னா யாரும் சோலார்க்கெலாம் வந்துட்டு இருக்கானுங்க போல இருக்குது. அதை பார்த்து அவன் சோல் கிளான் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சோல் கிளானில் இருக்கவங்க வந்து பார்த்துட்டு, நீங்கள் இந்த டீமன் 5 ஸ்டோன்ஸ் இங்கேருந்து எடுக்கிறீங்கன்னா, அதுவும் சோல் கிளானுக்கு சொந்தமான இடத்துலேருந்து எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து உயிரோட போக மாட்டீங்க. இங்கேருந்து நீங்கள் உயிரோட இருக்கணும்னா உங்கள் கை 2 தூக்கிட்டு அந்த ஸ்டோன்ஸை வந்து எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த டீம் லீடர் சொல்கிறான், உங்கள் கனவு கூட நடக்காது, நான் வந்து கடைசி வரைக்கும் போகிறோன்றா சொல்லிட்டு கத்தி எடுக்கிறான். அவன் கூட வந்தவங்களும் கத்தி எடுத்துகிட்டு சோல் கிளான் மெம்பர்ஸ் அட்டாக் பண்ணுறது ரெடி ஆகிறானுங்க. அந்த சோல் கிளான் மெம்பர்ஸை சேர்ந்தவங்க சொல்கிறான் அவங்களை அட்டாக் பண்ணுங்கன்னு. அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தா சைன் பிளாக் உருவாக்கி அவனை அட்டாக் பண்ணுறானுங்க. அதை வந்து தடுக்கிறானுங்க. இவனுங்க தடுக்கிறப்போ பார்த்தா அவங்களாம் தடுக்க முடியல, எல்லாம் உடச்சிட்டு போகுது. எவ்வளோ ட்ரை பண்ணி தடுக்கிறானுங்க, அப்பயும் உடச்சிட்டு போகுது. அந்த டைமில் வந்து பார்த்தா ஃபுல்லாக உடஞ்சதுக்கப்புறம் சோல் கிளான் சேர்ந்த வந்து அட்டாக் பண்ணுங்கள், அவங்க எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் அவங்களுக்கு பாஞ்சு கொல்ல போகிறானுங்க. ஒவ்வொருத்தையும் சர மாதிரியே வெட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க. அந்த டைமில் ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ணிட்டு வரப்போ சோல் கிளான் சேர்ந்தவன் திரும்ப சொல்கிறான், ஒவ்வொருத்தனையும் வந்து கொன்று அவங்க தலைகளை வந்து தொங்க விடுங்க. அவங்க உடலில் வந்து பார்த்தா ஸ்கை மென்ஷன் அலைன்ஸ் இருக்காங்களே, நம்ம ஜியோன் அலைன்ஸ், அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த ஸ்கை மென்ஷன் அலைன்ஸோட டீம் லீடர் இருக்காங்களா, அங்கே ஸ்டோன் பர்க் வந்தாங்களா, அவங்கள வந்து அட்டாக் பண்ண போகிறான். அந்த டைம் ஒரு வாய்ஸ் கேட்குது, ஸ்கை மென்ஷன் அலைன்ஸில் இருக்கவங்களுக்கு கொள்றது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹெவனி ஃப்ளேம் வச்சு யாரோ இருக்கிறாங்க. அவனை யார் ஜியான் வந்துட்டார். அங்கே இருக்க அந்த அவனை ஃபுல்லாக எரிச்சு முடிச்சிடுறாரு. அதை பார்த்து அவனுங்க எல்லாமே இங்கேருந்து பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஸ்லாம் போகிறானுங்க. எஸ்கேப் ஆனவங்களை வந்து ஜியான் பவர் லாக் வச்சு லாக் பண்ணுறாரு. அந்த டைமில் அவனுக்கு கேட்குறாங்க, நீ யாருன்னு. அந்த டைமில் ஜியான் சொல்கிறாரு, இங்கே வந்து பல பேரை கொண்டுட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் கீழே வச்சு அட்டாக் பண்ணி முடிக்கிறாரு. அப்படியே அவனுங்கெல்லாம் செத்துடுறானுங்க. அந்த டைமில் கூசனரும் ஜியோ அவனுக்கு கீழே இறங்குறாங்க. அவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்களாம் ஓகேவானு. அதுக்கு அந்த டீமோட கேப்டன் சொல்கிறோம், நாங்களாம் ஓகே, எங்களை காப்பாற்றுறது ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து ஸ்கை மேன்ஷன் அலைன்ஸோட டேட் லெவலில் இருக்க ஜியான்ஸ்கோட மெம்பர்ஸ் தான். நாங்கள் எங்கள் வேலைங்க வந்து பார்த்தா இங்கே இருக்க டீமன் 5 ஸ்டோன்ஸை வந்து மைண்ட் பண்ணுறதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் எங்கள் வேலை. அது வந்து இங்கே இன்னர் அலைன்ஸுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டோன்ஸு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜியான் அங்கே இருக்க எல்லாருக்கும் அடிபட்டதுக்கு முடிச்சு அவர்கிட்ட மாத்திரைகள்லாம் கொடுக்குறாரு. அதை அந்த டீமோட கேப்டன்கிட்ட கொடுத்து உங்கள் டீம் மெம்பர்ஸ்களுக்கும் வந்து பகிர்ந்து கொடுங்க, எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அவனும் போய்ட்டு எல்லாருக்கும் அந்த டேப்லெட்ஸ் வந்து பகிர்ந்து கொடுத்துட்டு அவனும் கொஞ்சம் எடுத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் கட் பண்ணி காட்டுறாங்க. எல்லாரோட காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிது. அதை பார்த்து அந்த டீம் கேப்டன் யார் தான் இந்த சீனியர் ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரானரி பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு ஜியான்ட்டு போய் சொல்கிறான், அவன் நீங்கள் வந்து இங்கே ரொம்ப நேரம் இருக்காதீங்க, சேஃப் இல்லை, ஏன்னா இங்கே சோல் கிளான் மெம்பர்ஸ் நீங்கள் நிறைய பேர் கொண்டு இருக்கீங்க. அது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க அலைன்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது சோல் கிளான்து. அங்கே வந்து வன்ஷா தூஷங்க வந்து பார்த்தா அங்கே லீடராக இருக்கான். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போயிடுங்க சீனியராக சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறான். ஜியான் அதை கேட்டால் என்ன வன்ஷா தூஷங்கா, சோல் கிளான் வந்து பார்த்தா இந்த கொஞ்ச நாள் ரொம்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க அவங்க அலைன்ஸ் எல்லாத்தையும், நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த டைமில் அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு அந்த இடத்தோட வழி தெரியுமா, உன்னால் எங்களை அங்கே கூட்டு போக முடியுமா சொல்லி கேட்குறான் அவங்ககிட்ட. அதுக்கு அந்த டீம் கேப்டன் சொல்கிறாரு, நீங்கள் என்னத்தை மீன் பண்ணுறீங்க சீனியர், அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சொல்கிறான். அந்த டைமில் என்ன பண்ணுறாரு ஜியான், ஒரே ஒரு கை மட்டும் அவன் மேலே வச்சு அப்படியே டெலிபோர்ட் ஆகிடுறாரு. அதை பார்த்து எல்லோரும் என்ன ஆகுது இங்கே, அவங்க 3 பேர் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறானுங்க. அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த டைமில் அவங்க எல்லோரும் எங்கே போனீங்க கேப்டன், என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமில் அந்த கேப்டனாக இருக்க வந்து பதறி போய் அவன் சொல்கிறான், ஒரே செகண்டில் ஒரே ஒரு மூவை வச்சு அந்த சோல் கிளானோட மொத்த ஹெட் குவார்ட்டர்ஸே அழிச்சிட்டார் அவர், யார் இந்த சீனியர்னு சொல்லிட்டு பார்க்குறான். அந்த டைமில் அப்போ ஜியான் சொல்கிற ஸ்கை மென்ஷன் அலைன்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நீங்கள் உள்ளே போய்ட்டு இன்னர் அலைன்ஸில் ஜியானோ எங்களை அமிச்சாரு, நாங்களும் இதுக்கு மேலே இன்னர் அலைன்ஸ்லேருந்து ஃபைட் பண்ண போகிறோம், இன்னர் அலைன்ஸில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள், எல்லாம் அவங்க சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் எல்லோரும் ஜியானா ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ சிங்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு, என்னது நம்ம அலைன்ஸோட யங் மாஸ்டர் ஜியானா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பின்னாடி இருக்கலாம் இது உண்மையான ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த டீமோட கேப்டன் கேட்குறான், நீங்கள் தான் அப்போ யங் மாஸ்டர் ஜியானான்னு. அதுக்கு ஜியான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பிளைன் ரீஜனில் வந்து பார்த்தா டீமன் 5 ஸ்டோன் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அதுக்கு அவன் சொல்கிறான், அதனால தான் டீமன் ஃபயர் ஸ்டோன்ஸ் பவர் இல்லாமல் நாங்கள் இந்த ஸ்டோன்ஸை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர்லாம் பார்த்தா ஸ்டோன் கிளான் ஃபிட் கிளான் வந்து பார்த்தா தடையமே எல்லாம் வரைஞ்ச விஷயத்தையும் ஜியான்ட்ட சொல்கிறான். சொல்லிட்டு அவனுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ கூசனும் ஜியானும் தான் இருக்காங்க. ஜியான் வந்து யோசிக்கிறாரு, 2 கிளான் வந்து ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சு, அதுவும் தடையமே எல்லாம் மறைஞ்சிடுச்சு, இதுக்கு பின்னாடி யார் மாஸ்டர் மைண்டாக இருப்பா, இவங்க எல்லாம் எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே டைம் கூசனை சொல்கிறாங்க, 3 கிளான் ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக கூ கிளான்லேயும் வந்து பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கும், அதனால் இமீடியட்டாக கூக்லாண்ட் போயிட்டு என்ன எதுவும் பார்க்க தான் நல்லதான்னு சொல்கிறாங்க. ஜியான் சொல்கிறான், ஓகே பார்த்துப்போ, அங்கே ஏதாவது இமீடியட்டாக ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரியப்படுத்து, நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிச்சுட்டு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கூசு சொல்கிறாங்க, சரி நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூசு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ஜியான் நினைக்கிறாரு, 3 கிளான் மறைஞ்சதால வந்து ஏஷியன் கிளானுக்கும் வந்து பார்த்தா ஏதாவது ட்ரபுள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, நம்ம டைஃபோ அலையன்ஸ் அதாவது ஸ்கை மென்ஷன் அலையன்ஸ் வந்து பார்த்தா நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு, இதுக்கு மாஸ்டரும் மற்ற அலைன்ஸ் லீடரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்டார் பிளேன் ரீஜன் தான் காட்டுறாங்க. எல்லோரும் ஹால்குள்ளே வந்து பார்த்தா நம்ம மாஸ்டர் அண்ட் ஹன்ஃபேங் அப்புறம் வந்து பார்த்தா மற்ற அலைன்ஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அங்கே தான் இருக்காங்க. அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. போன எபிசோடில் வந்து சோல் கிளான் வந்து வாங்கடா சாவருக்கு அடிச்சிக்கலாம் சொல்லி கூப்பிட்டாங்களே, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹன்ஃபேங் சொல்கிறாரு, இந்த டைம் சோல் கிளான் வந்து கண்டிப்பாக ஒரு எல்டர் கலா இருக்குவாங்க, அவர் வந்து ஹால் மாஸ்டர், அப்புறம் வந்து பார்த்தா சிஸ்டர் தூசைன் வந்து பார்த்தா ஹன்குங் வந்து கலா இருக்குவாங்க அவன் சொல்கிறான். அதுக்கு ஆரஞ்சு கலர் முடிச்சிருப்பாங்க அந்த எல்டர் சொல்கிறாரு, அது எப்படி சாத்தியமாகும், ஏஷியன் கிளான் போட்ட ரூல்ஸ் படி பார்த்தா 4 ஸ்டார் தூஷன் கீழே இருக்கவங்க மட்டும் தான் சண்டை போட முடியும், அவன் 6 ஸ்டாரில் இருக்கணும் எப்படி உள்ளே இருக்கிறாங்க அவன் சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து 3 ஏஷியன் கிளான் ஒன்றா சேர்ந்த அந்த அலைன்ஸும் ஏஷியன் கிளானும் வந்து பார்த்தா, அதாவது முகு கிளானும் வந்து பார்த்தா கை கட்டி வீடியோக்கு தான் பார்க்க போகிறாங்களா அவன் சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு பில்டவர் சேர்ந்த எல்லாம் சொல்கிறான், இல்லை இந்த டைம் வந்து பார்த்தா 3 அலைன்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக அவங்க ஃபேரில் தான் இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து உள்ளே இருக்க ப்ராப்ளத்தையும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண முடியல, அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவுட் சைடர் ப்ராப்ளத்தை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து பார்த்தா அவங்க ஹன்கிங்மோவை கலாரக்கத்தையும் வந்து பார்த்தா அவங்களோட லிமிட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க சொல்கிறாரு. அதை கேட்ட ஹன்ஃபேங் சொல்கிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஹன்கிங்மோ கலாருக்குன்னா நம்ம பில்மலோட மாஸ்டர் வந்து கலாரங்க சொல்லலாம் அவங்க சொல்கிறாங்க. அவள் மீதி இருக்கிறது வந்து பார்த்தா யார், ஹால் மாஸ்டரும் அப்புறம் புதுசாக வர அந்த எல்டரும் தான், அதில் ஒருத்தர் வந்து நம்ம ஜியோசன் வந்து பார்த்துப்பாரு, மீதி இருக்கவங்க தான் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃப்ளவர் கிளான் சேர்ந்த சொல்கிறா, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் ஒருத்தன் ஃப்ரீயாக இருக்கான், அவன் வந்து ஒரு டீம் வந்து லீட் பண்ணிட்டு வந்து நம்ம அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ண என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. அப்போ ஆரஞ்சு கிளம்பி வச்சுருக்க அந்த எல்லாம் சொல்கிறாரு, ஏன் நம்ம மிஸ் ஜியானை வந்து ஹெல்ப்பு கூப்பிட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜியான் சொல்கிறாரு, அது வாய்ப்பு இல்லை, ஏன்னா மீதி இருக்க 3 ஏஷியன் ட்ராகன் கிளானும் வந்து ஒன்றா சேர்ந்து வாடி ஏஷியன் ட்ராகன் அதாவது இந்த கிளான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாமா, அதனால் வந்து அவ்வளோ அங்கேருந்து நகர கூட முடியாது அதுவும் சொல்கிறாரு. சொல்லிட்டு ஜீசன் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சோல் கிளான் எல்டர் வந்து ஏன்ட்டு விட்டுருங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன், ஆல்மோஸ்ட் ரிமைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒவ்வொருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க, ஹால் மாஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு அந்த இடமே வந்து அமைதியாக இருக்குது. அப்போ வந்து யாரோ சொல்கிறாங்க, அப்போ ஹால் மாஸ்டர் ஏன்ட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா ஜியான் அவர் திரும்ப வந்துட்டார் போல இருக்குது. அவரை பார்த்த மக்கள் எல்லாமே ஜியான் திரும்ப வந்துட்டார், யங் மாஸ்டர் திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லி ஹாப்பியாக கத்துறாங்க, யங் மாஸ்டர் திரும்ப வந்துட்டாங்கன்னு. அப்படியே மற்றவங்கெல்லாம் வெளில வந்து பார்க்குறாங்க. அப்போ ஜியான் அவங்களை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. அவரை பார்த்து ஆயன்ஸோட எல்டர்ஸ் எல்லாமே ஹாப்பியாகிடுறாங்க. அப்போ அந்த ஆரஞ்சு கலர் முடிச்சிருக்க எல்டர் சொல்கிறாரு, நான் சொன்னல எல்லா வழியும் மூடாது, ஒரு வழியை நம்ம காப்பாற்றோம் அவங்க சொன்னேன், நீங்கள் யாரும் நம்பல, நீங்கள் எல்லாம் நம்பணும் அது மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து மாஸ்டர் சொல்கிறாரு, நீ சக்ஸஸ்ஃபுல்லாக பியூடி மணி க்ளோட்டஸ் ஃப்ளேமை வந்து ரீஃபைன் பண்ண சொல்லி நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல அவனு சொல்கிறாரு. ஜியான் சொல்கிறாரு, இது எனக்கு ஃபுல்லாக லக்கு தான், அந்த லக்கால் தான் வந்து நான் இதை ரீஃபைன் பண்ணிட்டேன் அது மாதிரி சொல்கிறாரு. அந்த டைமில் பில்லாலோட எல்டர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜியான் அப்புறம் நான் வந்து ஒன்றா சேர்ந்து ஹால் மாஸ்டர் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் ஜியான் சொல்கிறாரு, ஜியானோட கரண்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஈஸியாகவே ஹால் மாஸ்டர் வந்து அவனால் தடுக்க முடியும், ஆனால் வந்து ஹால் மாஸ்டர் தடுக்குதுன்ற ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் சொல்கிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, அப்போ வந்து பேட்டில் என்கவுண்டர் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சொல்கிறாங்க. அந்த டைமில் லிட்டில் ஃபேரி டாக்டர் சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா கைலின்ட்ட வந்து எதாவது அசைவு இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போயிருந்தோம், இவ்வளோ ஆளாக்கணுமேனு. அப்போ 9 நெதர்லாண்ட்ஸ் போயிட்டு நாங்கள் அந்த எல்லோ ஃப்ரிங் ஃபார்ம் உள்ளே போனோம். அப்போ வந்து கைலினோட ப்ரெசன்ஸை வந்து எங்களால் சென்ஸ் பண்ண முடியுது, ஆனால் ரொம்ப டீப்பான இடத்துக்கு எங்களால் போக முடியல, ஆனால் அங்கே இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி வந்து கைலின் ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு, அதனால் ரொம்ப டைம் ஆகுது, அதை மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜியான் சொல்கிறாரு, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஹெல்லோ ஃப்ரேம்குள்ளே நான் போகிறேன், நெதர்லாண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு நான் அரேஞ்ச் பண்ணி போய் அவனும் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அலைன்ஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்து இடத்துல ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க, ஃபோர்ஸ் எல்லாமே கீழே நிற்கிது. அப்போ வந்து நம்ம மாஸ்டர் வந்து பார்த்தா ஒரு உரையாற்றிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தா இந்த சோல் கிளான் கூட சண்டை போட்டிருக்கோம், ரத்தம் சிந்தி இருக்கும், ஒரு சில டைம் பார்த்தா பின்வாங்கி இருக்கும்,
அவங்கட்டலாம் பார்த்தா இந்த வருஷத்துக்கான போர் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தா நாளைக்கு நடக்க போகிற அந்த போருக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நம்ம காம்ரேட்ஸ் எவ்வளோ பேர் இழந்திருக்கோம், ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒன்றா சேர்ந்து முடிவு கட்டின நாள் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நம்ம போர் தொடங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து போர்ன்னு சொல்லி கத்துறாங்க. அந்த டைமில் ஜியான் வந்து அவர் சொல்கிறாரு, சோல் கிளான் என் அப்பாவை வந்து கடத்தி வச்சுருக்காங்க, என் குடும்பத்தையே வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க, ஜியோ கிளான் மொத்தமாக எரிச்சிட்டாங்க, அவங்க நுண்ணுயிரிகளோட கேவலமாக வந்து போட்டு நசுக்கிட்டாங்க எங்கள் கிளானை. அதனால் என்ன ஒவ்வொரு துளி ரத்தமும் வந்து சோல் கிளான் வெறுக்குது. ஆனால் அவங்க வந்து எங்கள் கிளானுக்கு மட்டும் இல்லை, இந்த சென்ட்ரல் பிளைன் ரீஜனில் இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தா டார்ச்சராக இருக்காங்க. இந்த டைம் வந்து நான் சண்டை போட போகிறது வந்து எனக்காகவோ என் கிளானுக்காகவோ இல்லை, இந்த மொத்த சென்ட்ரல் பிளைன் ரீஜனுக்காகவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே வந்து பார்த்தா கூஸ் பம்ப்ஸ் ஆகி சண்டைக்கு ரெடி ஆகிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சென்ட்ரல் பிளைன் ரீஜன் வந்து காப்பாற்றுவோம், சோல் கிளான் வந்து அட்டாக் பண்ணி அவங்கள ஓட விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து கழுகு மூலிமா வந்து நிறைய லெட்டர்ஸ் அனுப்புகிறாங்க. லெட்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கிளானுக்காக போகுது. இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு வந்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு வாய்ஸ் சொல்லுது, நாளைக்கு நடக்க போகிற போரில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வத்தோடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற போரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சென்ட்ரல் பிளைன் ரீஜனோட லா அண்ட் ஆர்டரை வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் ஃபுல் பவர் இருக்கும். பிளைன் ரீஜன்ஸில் இருக்க மற்ற கிளான்ஸ் வந்து பார்த்தா அவங்களுக்கு தான் அடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்குது. அப்படியே கட் பண்ணி போர் நடக்க போகிற இடத்துல தான் கொலமாசா கட்டுறாங்க. ப்ரோ சத்தியமாக கொலமாசா இருக்குது ப்ரோ இந்த இடமே. அந்த போரை பார்க்கறதே வந்து மற்ற கிளான் அழைப்பு கொடுத்துருந்தாங்களா, அந்த ஆளுங்களாம் வந்துட்டாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தா முன்னாடி இந்த ஃபெலன் மவுண்டைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ்ட் கிளானோட ஹோம் கண்ட்ரியாக இருந்தது. இப்போ வந்து எல்லாம் எவாக்கேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒருத்தன் சொல்கிறான், இந்த டைம் அது சோல் கிளான் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த சென்ட்ரல் பிளைன் ரீஜனோட மொத்த ஓவர்லார்ட் வந்து பார்த்தா சோல் கிளானாக தான் மாறிடுவாங்க. அவங்க தான் வந்து மொத்த லா அண்ட் ஆர்டரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஹால் மாஸ்டர் ஹன்மிஷன் வந்து அவன் வந்துட்டான். பின்னாடியே வந்து ஹன்கிங்மோ அப்புறம் அந்த ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. அதை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, மொத்தம் 7 தூஷங்க ஏற்பட்டுருக்காங்க. ஜியான் வந்து இந்த டைமில் பிரச்சனை இருக்கான் போல இருக்குது அவனு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹன்மிஷன் கேட்குறான், என்னது இன்னும் கைமென்ஷன் அலைன்ஸ்லேருந்து யாரும் வரலையான்னு. அந்த டைமில் ஹன்மிங்மோ சொல்கிறான், ஒருவேளை அவங்க நம்மளை பார்த்து பயந்துட்டாங்களோ நோவா தான் வரலன்னு. அந்த டைமில் யார் பயந்தா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒரு வாய்ஸ் பார்த்தா நம்ம ஜியான் வந்து கொலமாசா இறங்குறாரு. ஸ்கை மேன்ஷன் வந்து என்னைக்கு யாரை பார்த்து பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொலமாசா வந்து லேண்ட் ஆகிறாரு. அப்படியே பின்னாடியே ஜியோசன் வந்து கொலமாசா லேண்ட் ஆகிறாரு. பின்னாடியே கொஞ்ச நேரத்தில் மாஸ்டர் வந்து லேண்ட் ஆகிறாரு. அப்படியே மற்ற எல்லாருமே வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து லேண்ட் ஆகிறாங்க. ஃப்ளவர் கிளானு பார்த்தீங்க, அப்புறம் வந்து ஆரஞ்சு கிளப் முடிச்சிருக்க அந்த எல்டர், லிட்டில் ஃபேரி டாக்டர், கிங் யங் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து லேண்ட் ஆகிடுறாங்க. அதை பார்த்து இங்கே பார்த்துட்டு இருக்க விசிட்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, நம்ம சைடு வந்து பார்த்தா 10 டூஷிங் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டீமும் அடிச்சுன்னு வாய்த்து ரெடி ஆகிறதோட இந்த எபிசோட் அப்படியே ஃபுல்லாக முடிஞ்சிடுது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த பாட்டு எந்த பாட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஞ்ச நாள் நீங்கள் பேட்டில் டு டைமண்ட்ஸ்க்காகவும் நம்ம சேனலுக்காகவும் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அந்த சப்போர்ட்டுக்கும் சப்ஸ்கிரைப்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. இதுக்கு மேலே உங்கள் சப்போர்ட்ஸ் இருக்குன்ற நம்பிக்கையோடு அந்த வீடியோ எடிட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பை.